குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். ஜென்ம சனி விலகுது, ராகு 3ல் இருக்கார், குரு 5ல் வரப்போறார் சீக்கிரம். வேற என்ன வேணும்? இந்த டைமை யூஸ் பண்ணிக்கலன்னா எப்போ தான் யூஸ் பண்ணுவீங்க? அதே சமயம் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தில் வார்த்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தேகாரோக்கியத்தில் கழுத்திலிருந்து தலைவரை உள்ள உறுப்புகள், ஸோ அதில் கண் இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, பல் இருக்குது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதான்னு கேட்காதீங்க. இதெல்லாம் இருக்குது. இந்த உறுப்புகளில் ஏதாவது சிறிய பாதிப்பு கூட பார்த்து கொள்ள வேண்டும். அடிக்கடிக்கு கழுத்து ஷோல்டர் பெயின் வரக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் என்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்கள். பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியம் மட்டும் கவனம். வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் ஏற்படலாம். சிலர் ஃபாரின் போயிட்டு தொழில் ஆரம்பித்து செட்டில் ஆகிறதுக்கும் ட்வின் விசா எடுத்துக்கொள்வதற்கும் இங்கே ஒரு விசா அங்கே ஒரு விசா வைத்துக்கொண்டு சுற்றக்கூடிய அளவுக்கு ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி தரும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி காணப்படும். வயிற்று உபத்திரம் டக்கென்று குரு பயிற்சிக்கு பிறகு ஏற்படும். எனவே வயிறு விஷயத்தில் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு யுட்ரஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் இப்போலத்துலேருந்து ஏதாவது இருக்கிறதா பார்க்கணும். உடற்பயிற்சி செய்யலைன்னா நான் சொல்கிற எந்த விஷயம் நடக்காது. நீங்கள் என்ன திட்டினாலும் நீங்கள் உங்கள் மேலே தான் தப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். லாபம் அதிகரிக்கக்கூடிய பர்ஃபெக்டான பயிற்சி இந்த சனி பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்கு. இதை அசைய பொருள் வாங்கிறது, வீடு வாங்கிறது, முதலீடு வாங்கிறது, ஏற்கனவே இருக்கக்கூடிய வீடு பக்கத்துலேயே நீங்கள் நினச்ச மாதிரி இன்னொரு வீடு கிடைக்கிறது, இல்லைன்னா இன்னொரு இடம் கிடைக்கிறது, ஏற்கனவே இருக்கக்கூடிய பக்கத்து வீடே கிடைக்கிறது, பின்னாடி வீடு கிடைக்கிறது, இடித்து புதுப்பிக்கிறதெல்லாம் ஏற்படும். பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரே இடத்துல வீடு கட்டி பிரித்து கொடுக்கறதெல்லாம் ஏற்படும். உறவினர்கள் மத்தியில் பேர் புகழை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படும். தொழிலில் ப்ரமோஷன் ஏற்படும். தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும். அடிமை தொழிலே வேணாடா, நான் சுயமாக ஏதாவது ஒரு பொட்டி கடையாவது வச்சுக்கிறேன்னு ஆரம்பித்து பெரிய அளவுக்கு வளரக்கூடிய அமைப்பெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். ஆயில் புல்லிங் செய்யக்கூடிய ராசிக்காரர்களில் மகர ராசிக்காரர்கள் வருகிறார்கள். கண்டிப்பாக வார்த்தைகளில் கவனம். பற்கள் சிறிய உபத்திரம் கூட பெரிய அளவுக்கு பாதிப்புகளை பற்களில் இருந்து தான் ஆரம்பிக்கும். மகர ராசி நேயர்கள் 7.5 சனி நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? 7.5 சனி உங்கள் ராசிக்கு அதிபதி சார். குடும்பம் வாக்கு தனஸ்தானத்துக்கு போகிறார் சார். கண்ணு தலைவலி நரம்பு பிரச்சனை இருக்கும், கண்ணாடி போடுற மாதிரி வரும். அதே நேரத்தில் கண்ணாடி போட்டு இருந்தீங்கனாலும் அடிக்கடி தலைவலி வர்றதுனால கொஞ்சம் அந்த பவர் கூடுற மாதிரி வரும். அதை பார்த்துங்க. கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சர், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் நோய் தான் சொன்னேன். நிச்சயமாக உங்களுக்கு வருமானத்தில் எந்த ஒரு குறையும் வராது. வருமானம் வரும். புதிய வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வாங்குவீங்க. வருமானம் வந்தால் தானே சார் இஎம்ஐ கட்ட முடியும், இல்லைங்களா? நீங்கள் வண்டி வாங்குறீங்கன்னா இஎம்ஐ கட்டணும்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வருமானம் வரும். அளந்து கொடுப்பேன் சார். உங்களுக்கு என்ன தேவையோ அளந்து கொடுப்பான். 7.5 சனி இல்லையா? அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இந்த 7.5 சனியில் தான் ஸ்திர சொத்து சேரும். இந்த 7.5 சனி முடியும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன சார் மிச்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புது வண்டி வந்திருக்கு, புது பொண்டாட்டி வந்திருக்கு, புது வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசாக இருக்கும். அந்த கலரெல்லாம் மாறும். ஆகவே 7.5 சனின்னு நீங்களாக கற்பனையை வச்சுக்காதீங்க. ஏன்னா சனீஸ்வரருடைய அவருடைய ஒரு வீடு அது. அந்த வீட்டில் இருந்து 7.5 சனி நடத்துறதுனாலையும் ஒரே ஒரு இடம், குடும்பம் வாக்கு தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போங்க. அதே நேரத்தில் ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் கவனமாக இருங்க. இது 2த்தையும் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆண்டு சுபமான ஆண்டாக இருக்கும். கும்பராசிக்காரர்கள் நீங்கள் தான் நாயகர். உங்களுடைய ராசிக்கு தான், கும்ப ராசிக்கு தான் சனி பயிற்சி ஆகிறார். ஸோ எவ்வளோ உஷாராக இருக்கணும். சனியே வாங்கி வச்சுருக்கீங்க. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் உஷாராக இருந்தால் தானே அதுலேருந்து தப்பிக்க முடியும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வயிறு முதுகு கவனமாக பார்த்துக்கணும். வயிறு முதுகு தொந்தரவு தான் பெருசாகும். உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு அதிகமாக தேவைப்படக்கூடிய விஷயம். அதே சமயம் குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம். கூடா நட்பு விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். எதிரிகள் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இல்லை என்றால் பலவிதமான சிக்கல்கள் காணப்படும்.
10 வருஷம் 20 வருஷம் கணக்கு தஸ்தாவேஜுகள் எல்லாம் சரி செய்து வைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் கணக்கு வழக்குகளில் தான் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். அதே போல் யாராவது ஏதாவது நம்பி இவர் பெரிய ஆள், இவருக்கு நிறைய பேர் தெரியும், இவர்கிட்ட நம்ம இந்த பொறுப்பு கொடுத்தா அதை செய்வார் இதை செய்வார்னு யாராவது நம்பி கொடுத்தீங்கன்னா உங்களை சட்ட சிக்கல் வரைக்கும் அவமானப்படுத்தக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து சிக்கலில் மாட்டி விடுவார். குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அந்த விஷயத்தில் நீங்கள் அதிக எச்சரிக்கையுடன், இந்த சனி வந்துடுச்சு, 1 மாதத்துக்குள்ளே புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே உடல் பரிசோதனை செய்து கொள்வது தான் அதற்குண்டான நிரந்தர தீர்வு. அதே சமயம் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எல்லாம் மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம், அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பாக நல்ல லெவலுக்கு ஏற்படும். அதே சமயம் கும்பத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டம், ஜென்ம சனியில் கூட திருமண தடைகள் நிவர்த்தி ஏற்படும். கல்யாணம் எல்லாம் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். கல்யாணத்தில் ஏற்கனவே பாதிப்பாக இருந்தாலும் மறுமண அமைப்பு கூட கைகூடும். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த ஒற்றுமை குறைவெல்லாம் மீறி சந்தோஷ அமைப்பும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக காணப்படும். தொழில் அபிவிருத்தியில் கண்டிப்பாக அனுகூலம் காணப்படும். அதற்கு ஏப்ரல் மாதம் வரைக்கும் பொறுமை காப்பது மிக மிக முக்கியம். கண்டிப்பாக அனுமன் கோயில்கள், கண்டிப்பாக ஏதாவது பிரசித்தி பெற்ற அனுமன் கோயில், பஞ்சவடி, நாமக்கல் அனுமன், கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அனுமன், அனுமனை பிடித்து கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கும், அனுமன் சாலிசாவை கேட்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கும், ஆலந்தூர் அனுமன், ஆழ்வார்பட்டி அனுமன் என்று பக்கத்தில் சுற்றி சுற்றி எங்கே இருக்கிறதோ அந்த அனுமனை பிடித்து கொண்டால் போதும். கும்பராசி நேயர்கள், ஜென்மத்தில் சனி இருக்கே சார், நீங்களா ஒரு முடிவுக்கு வராதிங்க. 12 ராசிக்காரர்களை ஜென்ம சனி படுத்தும், உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல. உங்கள் வீட்டுக்கு அதிபதி ஆட்சி பெறக்கூடியவர், அவரே அவருடைய ராசிக்கு தப்பு செய்வாரா? மிகப்பெரிய பிரச்சனைகளை தரமாட்டார்னு ஒரு நம்பிக்கை தாங்க. ஆனால் ஒன்று, குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு மிக மிக கவனமாக இருக்கணும். பயணத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்தவங்களுக்கு நான் அட்வைஸ் கொடுக்குறேன், அடுத்தவங்களுக்கு நான் கையெழுத்து போடுறேன், அதை உதவி செய்கிறேன், இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. உங்கள் வேலை என்னவோ அதை வண்டி பாருங்கள். இது எங்கே போய் முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளட் ப்ரெஷர் இல்லைன்னா சுகர், இது 2த்தையுமே கொடுத்துருவான். தேவையில்லாத மன உளைச்சல்னால தூக்கமின்மை, அந்த தூக்கமின்மைனால அசிடிட்டினால பிபியும் சுகரும் ஏறும். ஆகவே உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, மிக கவனமாக இருக்கணும். நான் சொன்ன சனியும் செவ்வாயும், ராகுவும் செவ்வாயும் சேரும் காலத்தில் மிக கவனமாக இருந்தால் உழைப்புக்கேற்ற உயர்வும் உன்னதமான வாழ்க்கையும் நிச்சயமாக உங்களுக்கு அமையும். பயப்பட வேண்டாம் சார். 7.5 சனியில் நாங்கள்லாம் கூட தான் வெளியே வந்தோம், ஒரு அனுபவத்தோடு வந்தோம், ஜெயிக்கிறோம். நீங்களும் வருவீங்க, நிச்சயமாக ஜெயிப்பீங்க. மீனராசிக்காரர்கள் 7.5 சனி ஆரம்பிக்கிறதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள வேண்டும். ஸோ 7.5 சனி ஆரம்பிக்கிறனால ரொம்ப கொஞ்சம் உஷாராக இருக்கணும். கழுத்து, தலை, முகத்தில் உள்ள உறுப்பு, கண்ணு, காது, மூக்கு, வாய், பற்கள் விஷயத்தில் மிக கவனம். தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயம், தூக்கமின்மை, டிப்ரெஷன் பெரிய அளவுக்கு பார்த்துக்கணும். டிப்ரெஷன் வந்தாவே வயிறு கடும். எனவே டிப்ரெஷன்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். நல்ல நமக்கு தேவையான விஷயத்தில் பார்த்துக்கணும். தேவையில்லாத முதலீடு செய்கிறேன், அதை செய்கிறேன்னு கடன் வாங்கி செஞ்சு மாட்டிக்கக்கூடாது. ஏல கடன் வாங்குறது, பியில் கடன் வாங்குறது, சியில் கடன் வாங்குறது, இப்படி வாங்கிட்டு ரொம்ப விலை கொடுத்து வாங்காதீங்க. நல்ல சாதாரணமாக வரவுக்கு வேண்டிய தேவையான ஒரு பணம் வந்தாலே கல்யாணத்துக்கு ஒத்துக்குங்க. கல்யாணம் 7.5 சனியிலெல்லாம் யோசிக்காதீங்க. கல்யாணம் பண்ண பிறகு கண்டிப்பாக வாழ்க்கை மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். பெற்றோர் பெரியவருடைய ஆசீர்வாதம் ஏற்படும். பூர்வீகத்தில் இருந்த சொத்து பிரச்சனை நிவர்த்தி ஏற்படும். கண்டிப்பாக தொழில் நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி தரும். லாபம் காணப்படுகிறது. லாபம் வந்தாவே ஏதாவது தொழில் நல்லபடியாக வந்தால் தானே உங்களுக்கு அனுகூலம் காணப்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். கோளர் பதிகத்தை விடாமல் படித்து கொள்ளுங்கள். ஒரு முறை குருவாயூர் செல்வது மிக மிக விசேஷமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குருவாயூருக்கு போயிட்டு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு உங்களால் முடிந்த உணவு அளிப்பது பல விதத்தில் நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். மீனராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் மிகப்பெரிய அனுகூலங்களை பெற்றுத்தரக்கூடிய அமைப்புக்கு அதிகமாக கஷ்டப்பட வேண்டும். நட்பு விஷயத்தில் கோபதாப வேண்டாம். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில்
வாக்குவாதங்கள் வேண்டாம். வெளியிடத்தில் பேசுகின்ற சமயத்தில், சோஷியல் மீடியாவில் பேசுகின்ற சமயத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அவசரப்படாதீர்கள். உங்கள் தலைவரை திட்டாங்கன்னு பொறும்பி கொண்டு போய் மேட்ரு போடாதீங்க. உங்கள் தலைவியை திட்டாங்கன்னு கத்தாதீங்க. சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் உங்களுடைய முகவரிக்கு அடக்கி வாசித்து கொண்டாலே மற்ற விஷயங்கள் நன்மை தரும். வண்டி வாகனத்தில் மட்டும் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். கூடா நட்பு கேடு விளையும். நட்பு விஷயத்தில் கவனம். இரவு சீக்கிரமே படுத்து விடியற் காலையில் சீக்கிரம் ஏந்து கொள்ளக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு ஒரு தொந்தரவும் வராது. மீனராசிக்காரர்கள் தனகாரகன், குருவானவன், முடிவெடுக்கும் திறமை உடையவன், அற்புதமானவன், தெளிவானவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இதையே 1 மணி நேரம் பேசலாம். ஆனால் 12ஆம் இடத்துல சனீஸ்வரர் 7.5 சனி ஆர்வமாகுதே, எப்படி இருக்கும் சார்? இந்த டிசிக்னேஷன்லாம் எனக்கு நிற்குமா அப்படின்னா தாராளமாக நிற்கும். அனுபவத்தை தரப்போகிறார். அந்த அனுபவம் உங்களுக்கு மிகப்பெரிய பதவியும் பட்டத்தையும் தரப்போகுது. ஒரு மனிதனை ஒரு அனுபவம் தான் மிகப்பெரிய மனிதனாக மாற்றுகிறது. ஆகவே அந்த அனுபவங்களை எதிர்கொள்ளுங்கள், சந்தோஷமாக வாழுங்கள். முதல் 6 மாதம் உங்களுக்கு குரு சாதகமாக இருக்கிறார். அதுக்கு பிறகு குரு உங்களுக்கு 3ஆம் வீட்டுக்கு போகும்போது செய்கிற தொழிலில் இடமாற்றம் வரும். அதிக சம்பளம், மன நிம்மதி, அதிக பொறுப்பு தரக்கூடிய ஊர் விட்டு ஊர் போகிறதோ, இடம் விட்டு இடம் மாறுறதோ, இல்லை வேறு கம்பெனிக்கு போகிறதோ, இல்லை இதே கம்பெனியில் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வர்றதோ நிச்சயமாக நடக்கும். அற்புதமான வாழ்க்கை வரும். தைரியமாக நீங்கள் போகலாம். ஏன்னா நீங்கள் உழைக்கிறதுக்கு பயப்படக்கூடிய ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட நீங்கள் தெளிவாக இருக்கக்கூடியவர். தாராளமாக போகலாம். வியாபாரம் செய்கிறவங்க அடிஷ்னல் ப்ராடக்டை உங்கள் பிஸ்னஸில் கூட வச்சுக்கிட்டு தாராளமாக உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். மொத்தத்தில் உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும்போது நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஜாயிண்ட் பெயின் வந்தே தீரும். அந்த ஜாயிண்ட் பெயினால் உங்களுடைய வரவுகள், உறவுகள் பாதிக்கத்தான் செய்யும். இதையெல்லாம் கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். கடைசியில் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் திருக்கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு அந்த விபூதியை, பத்திர விபூதின்னு சொல்லுவாங்க, பன்னீர் இலையில் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு டெய்லி வச்சுங்க. உங்கள் தொழில் ஸ்தாபனத்தில் வைங்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வச்சுங்க, நெத்தியில் வச்சுங்க. அற்புதமான எதிரிகள் உங்களுக்கு மறைந்து போவார்கள். உடல் ஆரோக்கியம் வரும். எதிரியும் வெற்றி, எப்பவும் வெற்றின்னு வரும். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.